சிங்கமும் முயலும். ஒரு காட்டில் சிங்கம் வேட்டையாடுவதற்கு பதில் ஒவ்வொரு மிருகங்களாக தான் இருக்கும் இடத்திற்கு வரவேண்டும் என கட்டளையிட்டது. அனைத்து மிருகங்களும் இதை கேட்டு பயந்தன. ஒவ்வொரு மிருகங்களாக வந்தது. சிங்கம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. பின் முயல் ஒரு நாள் செல்ல வேண்டி இருந்தது. யோசனை செய்தது. பின் பயந்து சிங்கத்தின் அருகில் தாமதமாக சென்றது. ஏன் இவ்வளவு தாமதம் என்று சிங்கம் கேட்டது. அதற்கு முயல், சிங்கராஜா, சிங்கராஜா, நான் வரும் வழியில் ஒரு கிணத்தில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்றை பார்த்தேன். அதுதான் தாமதமாக வந்ததுக்கு காரணம் என்றது முயல். சிங்கம், அப்படியா? யார் அந்த சிங்கம்? வா செல்லலாம் என்றது. இரண்டுமே கிணத்தின் அருகே சென்றன. சிங்கம் கீழே பார்த்தது. சிங்கத்தின் பிம்பம் தெரிந்தது. அதை பார்த்த சிங்கம் வேறொரு சிங்கம் என்று நினைத்து கீழே குதித்தது. கிணத்தில் விழுந்ததும் வெளியே வர முடியாமல் இறந்தது. இதை கண்ட அனைத்து மிருகங்களும் முயலின் செயலை பார்த்து சந்தோஷம் அடைந்தன.